வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் NRHM ஊழியர்கள் பணி நிரந்தரம் மற்றும் சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி இயக்குநர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் CBI வழக்குக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவரது வீடு முற்றுகையிடப்படும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டியில் தெரிவித்துள்ளார். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் காந்தி மாமுனிவர் கல்லூரி மாணவிகள் பல நாடுகள் உணவுகளை தயாரித்து விற்பனைக்கு வைத்துள்ளனர். இனி வருவது விரிவான செய்திகள். பொதுப்பணித்துறை அமைச்சர் CBI வழக்குக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும், இல்லை என்றால் அவரது வீடு முற்றுகையிடப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டியில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீட்டில் ரூபாய் 63 லட்சம் CBI பறிமுதல் செய்துள்ளனர். பாரபட்சமின்றி விசாரணை மேற்கொள்ள வேண்டும். பெரிய பெரிய தலைகள் மாட்டுவதற்கு வாய்ப்பு உள்ளது. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். முதலமைச்சரின் ஈடுபாடும் இதில் உள்ளது. இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களில் கொள்ளையடிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டமன்றத்தில் காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியே தூக்கி வீசியது அராஜகம் என்றும், ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்டு இருப்பதால் நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். ரமலான் நோன்பை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். முஸ்லிம் மக்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் நோன்பை முன்னிட்டு ரமலான் நோன்பு மேற்கொள்ளும் ஏழை குடும்பத்தினர்களுக்கு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளரும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினருமான முகமது ஹசன் தலைமையில் 250க்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சுல்தான்பேட்டையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில செயலாளர் ரகுபதி, மகளிரணி தலைவி நிஷா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயக முதலியார், வில்லியனூர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அய்யூப், ரகுமான், கார்த்திக், ராஜேந்திரன், மணிமாறன், பூபாலன், காந்தி உட்பட முக்கிய நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி கருப்பு கொடியுடன் வழக்கு தொடுத்த ஐயாசாமி தீர்ப்பு நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணி அமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 9 நாட்களாக பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் காமராஜர் சிலை அருகே ஒன்று கூடி பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் கருப்பு கொடியுடன் வழக்கு தொடர்ந்த ஐயாசாமி தீர்ப்புகளை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சட்டமன்றம் நோக்கி செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் NRHM ஊழியர்கள் பணி நிரந்தரம் மற்றும் சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி இயக்குநர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து அரசு மருத்துவமனை, மகப்பேறு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு மிக குறைந்த அளவே ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உட்பட பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் மத்திய அரசு NRHM ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று
புதுச்சேரி அரசுக்கு பல முறை கடிதம் அனுப்பியும் உள்ளது. ஆனால் அரசும் அதன் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணியை புறக்கணித்த NRHM ஊழியர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த போராட்டத்திற்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. கட்சி சார்பில் காங்கிரஸ் நிர்வாகி சூசைராஜ் கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். புதுச்சேரியில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடங்களில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து சம்பளம் வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பை அமல்படுத்தாமல் தாமதப்படுத்தும் கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊழியர்கள் சங்க சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். ஊசுடு தொகுதி சேந்தனந்தம் பாண்டிய நகர் மற்றும் சிவவேளன் நகர் ஆகிய பகுதிகளில் கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்தம் பகுதியில் உள்ள பாண்டிய நகர் 2வது குறுக்கு தெருவிற்கு ரூபாய் 16.76 லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் சிவவேளர் நகருக்கு ரூபாய் 14.20 லட்சம் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் முயற்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு, முரளி, கட்சி நிர்வாகிகள் அழகப்பன், அன்பரசு, ஐயப்பன், சுபாஷினி, கோமதி, காந்திமதி, ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தல்படி ஊடக பிரிவு மூலம் சேந்தனத்தம் பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை, வாழைப்பழம், துண்டு பிரச்சுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பாஜக அரசை கண்டித்து CITU தொழிற்சங்கத்தினர் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை மத்திய அரசு கைவிட வேண்டும், புதிய மோட்டார் வாகன சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், ஆன்லைன் மூலம் அபராதம் விதிப்பதை கைவிட வேண்டும், தொழிற்சங்க சட்டங்களை திருத்துவதை கைவிட வேண்டும், காலாவதியான சுங்க சாவடிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU தொழிற்சங்கத்தினர் மறைமலை அடிகள் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு தனியார் போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மதிவாணன் தலைமை தாங்கினார். இதில் CITU மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அவர்கள் மத்திய மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் கணுவாய்ப்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற ரணகளிப்பு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாய்ப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ மயான கொள்ளை விழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தன. தொடர்ந்து நேற்று நடைபெற்ற ரணகளிப்பு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் சின்னத்தம்பி நாயக்கர் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன தலைவர் ரவிக்குமார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், NR காங்கிரஸ் மாநில இளைஞரணி செயலாளர் மோகன்தாஸ் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் தனியார் பள்ளி சிறுமி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியருக்கு முன்ஜாமீன் வழங்க பெண்கள் அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்ற நுழைவாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் கடந்த மாதம் 14ஆம் தேதி 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் அதே பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் மணிகண்டன் கைது செய்யப்பட்டு கடந்த 40 நாட்களாக காலாப்பட்டு சிறையில் இருந்து வருகிறார். அவருடைய முன்ஜாமீன் மனு இன்று புதுச்சேரி சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த
தெரிவித்த பெண்கள் அமைப்பினர் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் மணிகண்டனுக்கு முன் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று நீதிபதியிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தின் வெளியே வந்து அவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தி நீதிமன்ற நுழைவாயில் முன்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமாதான பேச்சு நடத்தினர். இதனையடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் கல்லூரி மாணவிகள் பல நாடுகள் உணவுகளை தயாரித்து விற்பனைக்கு வைத்துள்ளனர். மனையியல் துறையை சார்ந்த முதலாம் ஆண்டு முதுகலை படிக்கும் மாணவிகள் பல்வேறு வகையான உணவு உற்பத்தி முறைகள் என்ற பாடத்திட்டத்தின் கீழ் பிரான்ஸ், இலங்கை, மெக்சிகோன், சைனீஸ், ஜப்பானீஸ், இத்தாலி, கான்டினென்டல் ஆகிய நாடுகளை சார்ந்த உணவு பலகாரங்களை தயாரித்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியை கல்லூரி இயக்குனர் முனைவர் செல்வராஜ் மற்றும் ஹோட்டல் ஷென்பகாவின் கார்த்திகேயன் துவக்கி வைத்து தலைமையுரையாற்றினார்கள். மனையியல் துறையின் தலைமை பேராசிரியர் முனைவர் அலமேல் மங்கை துவக்க உரை ஆற்றினார். மேலும் கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். முனைவர் ரஜினி சன்னோலியன் ஒருங்கிணைத்து நன்றி தெரிவித்தார். புதிய மதுபான தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசின் பட்ஜெட்டை கண்டித்தும் இடதுசாரிகள் கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் பட்ஜெட்டை கண்டித்தும் மாற்று திட்டங்களை வலியுறுத்தி இன்று சட்டமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவித்திருந்தன. அதன்படி இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் எம்எல்ஏ நாரா கலைநாதன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜாங்கம் உட்பட 100க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு புதுவை அரசை கண்டித்து உரையாற்றினார்கள். அப்பொழுது புதிய மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கக்கூடாது, ரெஸ்டோ பார்களை முறைப்படுத்த வேண்டும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், ஜவுளி பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் கல்மண்டபம் கிராமத்தில் கோவில் இடத்தை மீட்டுத் தரக்கோரி கிராம மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெட்டப்பாக்கம் அருகே உள்ள கல் மண்டபத்தில் முத்து மாரியம்மன் கோவில் இடத்தை மீட்டுத் தரக்கோரி அப்பகுதி மக்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கல் மண்டபம் முத்து மாரியம்மன் கோவில் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள முத்து மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 7000 சதுர அடி இடத்தில் அதே பகுதியை சேர்ந்த ஒருவர் சொந்தம் கொண்டாடி கிராவல் மண் அடித்துள்ளார். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் சில மாதங்களுக்கு முன்னர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கொண்டு நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் அளித்துள்ளனர். ஆதி திராவிட நலத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இடத்தை மீட்டுத் தருவதாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். மாதங்கள் பல கடந்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தில் அந்த நபர் கம்பி வேலி போட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கோவிலுக்கு சொந்தமான அதே இடத்தில் பந்தல் அமைத்து தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவை முதல்வர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். ஊசுடு தொகுதி ராமநாதபுரம் கணபதி நகர் பகுதியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு துறை மூலம் ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை குடிநீர் போரினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மாஞ்சாலை கணபதி நகர் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் குழாய் இணைத்தல் முதலிய பணிகள் ரூபாய் 7.93 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இவ்விழாவில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் மீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு, முரளி உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் சார்பாக உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தொண்டமானத்தம் மாங்குளம் தூர்வாரும் பணிக்குழுவினருக்கு பாராட்டு விழா அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் சார்பில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொம்யூன் தொண்டமானத்தம் கிராம மக்கள் மற்றும் மாங்குளம் தூர்வாரும் பணிக்குழுவினருக்கு தொண்டமானத்தம் அருள்மிகு நாகத்தம்மன் கோவில் வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் கௌரவ தலைவர் உதயகுமாரன் வரவேற்புரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு தூர்வாரும்
குற்றாலம் பணி குழுவினருக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக யூத் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் நிறுவனர் மோகன், எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் நிர்வாகம் முனவர்தீன், நம்மால் முடியும் புதிய தலைமுறை திட்ட இயக்குனர் ஜெயமருள், புதுச்சேரி எக்ஸ்னோரா தலைவர் தசரதன், செயலாளர் வெங்கடேசன், திட்ட இயக்குனர் ஜெகன் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் முக்கிய பிரமுகர்கள் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், சமூக சேவகர்கள் ராமன், பரசுராமன், ரஜினி முருகன், பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். மேலும் உலக தண்ணீர் தினம் குறித்து அமைச்சர் சரவணகுமார் பகுதி கிராம மக்களிடையே சிறப்புரை ஆற்றினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் என்ஆர்எச் ஊழியர்கள் பணி நிரந்தரம் மற்றும் சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி இயக்குநர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் சிபிஐ வழக்குக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவரது வீடு முற்றுகையிடப்படும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டியில் தெரிவித்துள்ளார். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற உயர் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் காஞ்சி மாமுனிவர் கல்லூரி மாணவிகள் பல நாடுகள் உணவுகளை தயாரித்து விற்பனைக்கு வைத்துள்ளனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.